எது கேங் ரேப்பா? அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது லீட் கிடைச்சிருக்கா? டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு ஆனஸ்டான போல்டான, இது வரைக்கும் இல்லாமல் இல்லாத அளவுக்கு இந்த படத்தில் வந்து மேடம் வந்து பண்ணியிருக்காங்க. படம் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து பிடிக்கணும். இதில் வந்து நிறைய ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் தான் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெண்டில் வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக பார்த்துருக்கோம். இப்போ அதே ரசிகர் வந்து இன்னும் கூட சோனி அகர்வால் தான் ரொம்ப அழகான தேவதைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த போலீஸ் கேரக்டர் எப்படி ஏற்றுப்பாங்க? அழகான ஒரு இன்ஸ்பெக்டர், அவ்வளோதான். போலீஸ் ஆஃபீஸர் ரெகுலராக கூட நம்ம படத்தில் காட்டல. ஒரு அழகான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த சப்ஜெக்டை, எப்படி இந்த கிரைமை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீடியமாக தான். ரொம்ப ரகடாகவும் நம்ம ஃபோட்டோ அவங்கள காட்ட முடியாது. ஸோ அழகான ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்க பிரில்லியன்ட் டேலண்ட், அவங்க எப்படி வந்து ஒரு அக்யூஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி அதை ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க அந்த கேஸுக்குள்ள, அந்த மாதிரி தான் ஒரு அந்த கதையாக இருக்கும். எங்கேயுமே வந்து அவங்க நிறைய இடத்துல ஒரு ரேஷாவோ பில்டப்போ அந்த மாதிரி இல்லை, ஒரு கதையோட அவங்க ஒரு கேரக்டர். ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கலாம். இப்போ ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு கதை தான். க்ரைம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக பிடிக்கும். ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேட்டருக்கு வருவாங்க. நம்ம டைம் தான் தேட்டர் ரிலீஸ் ஆகிற ஒரு டைமு. ஸோ ஆடியன்ஸில் மவுத் டாக்கு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதை நம்பி வருவோம். ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு